இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வழியை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, நான் இப்படி சொல்லுவேன். போயும் போயும் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு மேப் கிட்ட அநேக பேர் வழியை ஒப்படைக்கிறாங்க. அது நம்மளை நல்வழிப்படுத்தி அந்த இடத்துல சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்துருன்னு. ஆனால் அது நிச்சயமா உங்களை நல்வழிப்படுத்துமான்னு எனக்கு தெரியாது. இந்த மேப்பை நம்பிக்கிட்டு போயிட்டு முட்டு சந்தெல்லாம் முட்டிக்கிட்டு நின்றவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மேப்பை நம்பிக்கிட்டு போயிட்டு பல குறுக்கு வழியில் போனவங்களும் இருக்கிறாங்க. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், நமக்கு ஒரு புத்தி சொல்லி சொல்றார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை சங்கீதம் 37:5 சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னா பல வழி, குறுக்கு வழியை தேடுறோம். எப்படி ஆகிலும் ஒரு வழியிலேருந்து நம்ம முன்னேறி வெளியே வந்து எல்லாருக்கும் முன்னாடி நல்லா தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் இந்த மேப்பை நம்பின மனுஷன் மாதிரி தான் முட்டு சந்தில் முட்டிக்கிட்டு நிற்கிறோம். உங்கள் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வழியை கர்த்தர் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவார். உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். மனுஷன் அல்ல, கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்படைங்க. May God bless you.